ஸோ தலைவலி இப்போ அதிகமாக பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் இன்றைக்கி ஸ்ட்ரெஸ் இருக்குது, மன அழுத்தம் இருக்குது. இதனாலேயும் தலைவலி வருது. நிறைய பேருக்கு தூக்கம் இல்லை, தூக்கத்தினாலேயும் தலைவலி வருது. சில பேர் சாப்பிட்றது இல்லை, பசிக்கு அந்த டைமிங்க்கு சாப்பிட்றதில்ல, இதனாலேயும் தலைவலி வருது. இது போல் பல காரணங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். தலைவலி வந்தோன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு ஒரு காஃபி குடிச்சிடுறோம். காஃபி வந்து குடித்த உடனே தலைவலி சரியாக போயிடும். டீ குடிக்கிறோம், டீ குடித்தா தலைவலி சரியாக போயிடுமா? இல்லை ஜூஸ் சாப்பிட்றோம், இல்லை ட்ரிங்க்ஸ் பண்ணுறோம், ஸ்மோக் பண்ணுறோம். இப்படி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். பண்ணி என்ன பண்ணுறோம்? தலைவலியை தள்ளி போட்டுக்கிட்டு தான் போகிறோம். ஆனால் தலைவலி ஏன் வருது நம்ம யாருமே நீ சிந்திக்கிறதில்ல. ஏன்னா இன்றைக்கி வாழ்க்கைன்ற அந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் எல்லாருமே இன்றைக்கி ஓடுறோம். அதனால் வந்து தலைவலியை பற்றி நம்ம யோசிக்கலை. ஸோ தலைவலி இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இப்போது ஹோம் ரெமடியாக பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே ஒரு ஆப்பிளை கட் பண்ணிக்கோங்க, லைட்டாக உப்பு தொட்டு சாப்பிடுங்க வெறும் வயிற்றில். ஏன் சாப்பிட்றோம் அப்படின்னு கேட்டோன்னா, இது வந்து நரம்பு மண்டலத்தை சரி பண்ணணும். அப்போது தலையில் இருக்கக்கூடிய எவ்வளவோ நரம்புகள் இருக்குது, 50,000த்துக்கு மேற்பட்ட எவ்வளவோ நரம்புகள் இருக்குது. அப்போது அந்த நரம்புகளை என்ன பண்ணுது? சாந்தப்படுத்துது. அப்போது அந்த தலையில் இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் குறையுது. அப்போது அந்த ஆப்பிளில் வந்து அதற்கான அந்த செம்பு சத்து இருக்குது. அது வந்து நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது போல் விஷயங்களை நம்ம சாப்பிட்டாலும் தலைவலி நல்லாயிருக்கும். இப்போ ஈவினிங் கூட நான் ஆப்பிள் சாப்பிட்லாம். அப்போ நைட்டு தலைவலி வராது, நல்லா தூக்கத்துக்கும் நல்லாயிருக்கும். இது போல் இந்த ஆப்பிள் சாப்பிட்டு நம்ம தலைவலியை சரி பண்ணிக்க முடியும். ஆப்பிள் வந்து உப்பு தொட்டு சாப்பிட சொல்கிறாங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. நான் வந்து உப்பு நிறைய தொட்டு சாப்பிட சொல்ல, சும்மா லைட்டாக தான். நம்ம இன்றைக்கி சாப்பாட்டில் எவ்வளோ உப்பு போட்டு சாப்பிட்றோம், எவ்வளோ மசாலா சாப்பிட்றோம், அதை விட என்ன ஆகிட போகுது சொல்லுங்கள்? சும்மா லைட்டாக எழுந்து இந்த ஆப்பிளை கட் பண்ணி அழகாக தொட்டு சாப்பிடுங்க. எந்த ஆப்பிள் சாப்பிட்லாம், எந்த ஆப்பிள் வேணாலும் சாப்பிடுங்க, சரிங்களா? ஒரு பெரிய ஆப்பிளாக வாங்கிக்கோங்க, வாங்கி அதை கட் பண்ணி சாப்பிடுங்க. இது எப்பவுமே லைஃப் லாங் எடுக்கணுமானா கிடையாது, தற்சமயத்துக்கு தான். ஆனால் தலைவலியினோட அந்த மூல காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கணும், அதுக்கு நீங்கள் இறைவன மையத்துக்கு தான் வரணும். வந்து அதுக்கான சிகிச்சை எடுத்தால் தான் முழுமையாக குணமடையும்.